எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைம் வந்து 5:45 ஆகுது. நான் சமைக்கிறதுக்காக வந்துட்டேன். கிச்சன் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் புலாவ், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ குருமா தாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 3 விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கரண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. நேற்றே கரண்ட்டு போயிடுச்சு. தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்து பால் எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 வாட்டி அரைச்சி அந்த பால் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு டபுள் குவான்டிட்டியில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காய் பால் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கு ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துருச்சு. அதனால நான் இந்த அடுப்பில் பாலும் இந்த அடுப்பில் சீரக தண்ணியும் வச்சிட்டேன். அது அப்படியே காஞ்சிட்ருக்கட்டுங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து வெங்காயம் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் புலாவுக்கும் குருமாக்கும் சேர்த்தே வெங்காயம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இன்னும் கேரட்டு, பீன்ஸு எல்லாமே கட் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு குருமா தாளிச்சு விட்டுட்டு அது வேகிறதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க புலாவுக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு குருமா தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி டக்குன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. நான் இந்த பக்கம் காஃபி அடுப்பில் வச்சிட்டேங்க. ஏன்னா நம்ம டைம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த குருமாக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கம்மியாக கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி வதங்கின உடனேயும் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பேபி பொட்டேட்டோவும் போட்டாச்சு. இந்த குருமா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு யோசிச்சு வைங்க. நம்ம அதுக்குள்ளே அரைச்ச மசாலாவை கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா பிரட்டி விடலாங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த குருமா வந்து கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் மட்டும் வச்சா போதுங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளியில் வந்து பிரியாராமன் மேம் செஞ்சுருப்பாங்க. அதில் செஃப்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சும்மாலாம் சொல்லலைங்க, செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து புலாவை விட சப்பாத்தி பூரிக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கும் செம்மையாக இருந்தது. இப்போ வந்து நம்ம புலாவ் தாளித்து விட்டுடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடயே வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு அந்த மாதிரி. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம என்னென்ன காய் போட போகிறோமோ எல்லாம் போட்டுக்கலாங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும்.
சூப்பராக இருக்குங்க. இந்த குருமாக்கும் இந்த புலாவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு உள்ளே போட்டுருங்க. நான் வந்து அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். நீங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றி வச்சிங்கன்னா குழஞ்சி போகாது. இது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் பத்தலைன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க. உப்பு செக் பண்ணி ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா இப்படி குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்குன்ட்டு. இப்படி இருந்ததுன்னா அரிசி வந்து உடையாமல் வந்திருக்குன்னு அர்த்தங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இது வந்து பாப்பா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்கங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு. அதில் வந்து சியா சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வெயில் அதிகமானனால சியா சீட்ஸ் போட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது. அதை வீடியோ எடுங்கன்னு சொல்லி எடுக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கேரட்டும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வாழைப்பழமும் தாங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. வெஜிடபிள் புலாவ், அதோட வந்து பேபி பொட்டேட்டோ குருமா தான். மணி வந்து 7:15 தாங்க ஆகுது. நம்ம 15 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம் இன்றைக்கி சமையல். பாப்பாங்களை வந்து பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த மாதிரி லாங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாங் வீடியோவே ட்ரை பண்ணலாமா இல்லை ஷார்ட்ஸ் மட்டும் போடலாமா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.